இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தனி வட்டிக்கான ஸ்கூல் புக் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதுக்கு நமக்கு என்ன பேஸ் தேவைன்னா தனி வட்டியோட ஃபார்முலா என்ன? தனி வட்டிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இதில் எஸ்ஐங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எஸ்ஐங்கிறது தனி வட்டி, பிங்கிறது இங்கிலீஷில் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க, தமிழில் அசல்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சம்டைம்ஸ் வந்து சம்னு கூட டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரின்சிபல் ஆர் சம்னு கொடுத்துருந்தாலும் நமக்கு பிரின்சிபல் தான். இதை தமிழில் அசல்னு சொல்லுவாங்க. என்னங்கிறது பார்த்தீங்கன்னா காலம், இயரில் கொடுத்துருக்கலாம், மந்தில் கொடுத்துருக்கலாம், டேஸில் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, என்னங்கிறது டியூரேஷன் காலம். ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அசலையும் வட்டியோட தொகையும் சேர்த்து மொத்தமாக கிடைக்கிறதா நமக்கான மொத்த தொகை, டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்கிறது டோட்டல் அமௌண்ட், மொத்த தொகை. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு தான் நான் ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படின்னு கவனிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன? PNR/100. கரெக்டுங்களா? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க பிரின்சிபல் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது என்னவா மாறும்? டிவிஷனாக மாறும். அப்போ எப்படி எழுதலாம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபல், அதாவது தனி வட்டி பை அசல்னு எழுதுறாங்களா, இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் என்ன இருக்குது? NR/100. இதாங்க நம்ம யூஸ் பண்ண போகிற ஷார்ட்கட். அசலோட சதவீதங்கிறது 100%, தனி வட்டியோட சதவீதங்கிறது என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜுங்கிறது என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணணும். அசலோட பர்சன்டேஜுங்கிறது 100%. அதுக்கு நேராக அசலோட அமௌண்ட்டையும் என்னாருக்கு நேராக தனி வட்டியோட அமௌண்ட்டும் தான் எழுத போகிறோம். இதை வச்சு ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000 2% வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார். 2%க்கு 10,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. நமக்கு முதலீடு செய்கிறது அல்லது கடனாக வாங்குகிற தொகை தான் நமக்கான அசலாக இருக்கும். இங்கே அசலுங்கிறது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு 2% தனி வட்டின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே பர்சன்டேஜில் இருக்கும். 4 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு? அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆண்டு முடிவில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கான எண் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். பிரின்சிபல் அசலோட சதவீதங்கிறத நான் எவ்வளோ சதவீதம் சொன்னேன்? 100%ன்னு சொன்னேன். கரெக்டுங்களா? 100% சொன்னேன். அதாவது நம்ம கடன் வாங்குகிற தொகை அல்லது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு? 10,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ 100%ங்கிறது 10,000 ரூபாயாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டியோட தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் இங்கே கீழே டவுன் ஆரோ போடுறதுல அமௌண்ட் மட்டும் எழுதியிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் பர்சன்டேஜ் மட்டும் எழுதியிருக்கேன். லெஃப்ட் சைடில் பர்சன்டேஜ், ரைட் சைடில் அமௌண்ட்டு. ஓகே, தனி வட்டிக்கு நேராக தனி வட்டியோட சதவீதம் எழுதணும். கரெக்டுங்களா? தனி வட்டியோட சதவீதங்கிறது ஒன்றும் இல்லை, என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறது. என் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர் பார்த்தீங்கன்னா 2%ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 8%. 4 × 2 8ன்னு கிடைக்கும். சிம்பிளாக கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? நமக்கு பெருக்கல் சிம்பிள் இப்படி தானே போடுவோம். கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணோம், மீதி எந்த சைடில் வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். 100ல் இருக்க 2 0வையும் 10,000ல் இருக்க 2 0வையும் அடிச்சு விட்டா வேலை முடிஞ்சு. இங்கே 8, இங்கே 100 கிராஸில் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணால் தனி வட்டி கிடச்சிரும். 8 × 100 800ன்னு கிடைக்கும். இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இங்கே 1 இருக்குது. 1ஐயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கிடைக்கும். இப்போ தனி வட்டிங்கிறது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு? 800 ரூபீஸ்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி தனி வட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சப்டிவிஷன் இருக்குங்க. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, அசல் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, மொத்த தொகை என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, காலம் டியூரேஷன் என்னன்றதை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் என்னன்றதை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? மொத்தம் 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் நம்ம 5 சப்டிவிஷனையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், சிம்பிளாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ரூபாய் 35,000க்கு 9% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பிரின்சிபல் அசல் தொகைங்கிறது பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஓகேங்களா? என் வந்து 2 இயர்ஸ். இதை வச்சு தான் தனி வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள்.
ரொம்ப சிம்பிளுங்க. 100% நம்ம என்ன சொன்னோம், அசல்னு சொன்னோம் கரெக்டுங்களா. அப்போ 100%க்கு நேராக அசலோட அமௌண்ட் எழுதுகிறோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 35,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம தனி வட்டியோட தொகை கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் எஸ்ஐன்னு எழுதிக்கிறேன். தனி வட்டிக்கு நேராக தனி வட்டியோட பர்சன்டேஜ் எழுதணும். தனி வட்டியோட பர்சன்டேஜுங்கிறது ஒன்றும் இல்லை, எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணணும். என் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், ஆர் பார்த்தீங்கன்னா 9%. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 18% இருக்குங்க. ஓகேங்களா. அப்போ 18%க்கான தனி வட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிளாக 100ல் இருக்க 2 ஜீரோவையும் 35,000ல் இருக்க 2 ஜீரோவை கட் பண்ணிட்டு 18,350 கிராஸில் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணணும். சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், 35 18ஆல் பெருக்கிங்கிறேங்க. ஓகேங்களா. 35 18ஆல் பெருக்கிக்கிறேன். 5 × 8 40, 40க்கு 0, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4. 3 × 8 24, 24 + 4 28. நம்ம 1 இருக்குது 10th ஃபேக்டர் எழுதுறதுனால ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு 35 1ஆல் பெருக்கும்போது நமக்கு 35 தாங்க கிடைக்கும். அப்படியே ஆட் பண்ணிடலாம். 0 + எனிதிங் 0 தான் ஆட் பண்ணும்போது 8 + 5 13க்கு 3, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1. 1 + 2 3, 3 + 3 6. நம்ம நல்லா நோட் பண்ணுங்கள், இங்கே 350 இருக்குது, நான் 35 மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே இருக்க ஒரு 0 அப்படியே சேர்த்துடுறேன். அப்போது 350 18ஆல் பெருக்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 6,300 அப்படின்றது கிடைக்குங்க. அப்போ 6,300ங்கிறதா இந்த கொஷினோட தனி வட்டியாக இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா ஒன்றையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கிடைக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = 6,300. ஆப்ஷன் பின்றது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் எனில் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டியை காண்க. இப்போ நம்ம 2 சம் சால்வ் பண்ண பார்த்தீங்களா, அதே மெத்தடில் இதை சால்வ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களோட எல்லா மெசேஜையும் பார்க்க தான் போகிறேன், அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண தான் போகிறேன். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போனால், ஏன்னா சேம் மாடல் சம். ஓகேங்களா. அதே மாடல் சம் தான், நம்பர்ஸ் மட்டும்தான் வேறு இருக்குது. நான் சால்வ் பண்ணுறதை விட நீங்கள் கற்றுக்கிட்டு சால்வ் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு இதோட மார்க்கு உங்களுக்கு கிடைக்கும். நான் சால்வ் பண்ணுறதுன்னா நான் தான் ஸ்ட்ராங் ஆகிட்டே போவேன், நீங்கள் ஸ்ட்ராங் ஆக மாட்டீங்க. உங்களை ஸ்ட்ராங் பண்ணுறதா எங்களோட வேலை. ஸோ இந்த கொஷினை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாங்க. இந்த கொஷின் பாருங்கள், அதே மாடல் தான், வேரியபிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம எப்படி சால்வ் பண்ணமோ அதே டைப்பில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ரூபாய் 5a² b²க்கு 4ab ஆண்டிற்கு 7b% வீதம் தனி வட்டி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு இதுதான் அசலான தொகை. அசலுங்கிறது பிரின்சிபல், பின்னு எடுத்துக்கலாம். ஆண்டிற்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கான என். இது பர்சன்டேஜில் சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் நமக்கான ஆர். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தனி வட்டி எஸ்ஐ என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். 100%ங்கிறது நமக்கு அசலோட தொகைன்னு சொல்லியிருக்கேன். அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5a² b² கொடுத்துருக்காங்க. நமக்கு தனி வட்டியோட தொகை தேவை. ஸோ நமக்கு அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தனி வட்டின்னு எழுதிக்கிட்டேன். இங்கே எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தனி வட்டியோட சதவீதம் கிடைக்கும். நமக்கு என் பார்த்தீங்கன்னா 4ab, ஆறு பார்த்தீங்கன்னா 7b%. ஓகேங்களா. நமக்கு தேவையானதை எழுதிட்டேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 5ஐயும் 100ஐயும் அடிக்கிறேன். 5ஆல் 1 5 5, 20 × 5 100. இப்போ நான் 4ஆல் அடிக்கிறேன். 1 4s are 4, 5 4s are 8. நல்லா நோட் பண்ணுங்கள், கிராஸில் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டுங்களா. அப்போ நமக்கு என்னென்ன இருக்குது, a² b², ab பின்னு இருக்குது. கரெக்டுங்களா. அப்போ நம்ம எழுதிடலாமா, இங்கே 7 இருக்குது. 7, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு a² இருக்குது. அடிமானம் சேமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கலாம். சார் ஏ பவரில் எதுவுமே இல்லை சார், என்ன சார் அர்த்தம்னா ஏ பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு a² இருக்குது. அப்போ பவரில் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2 + 1 3. அப்போ a பவர் 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. a பவர் 3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், b இருக்குது, இங்கே b இருக்குது, இங்கே b² இருக்குது. பவரில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணால் இங்கே ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே இருக்க 1ன்னு அர்த்தம். இப்போ 1 + 2, 2 + 1 3, 3 + 1 4. அப்போ b பவர் 4ங்கிறது நமக்கு இருக்குன்ட்டு அர்த்தம். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு தனி வட்டி இருக்குது. 2 கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 5 டைம்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கிடைக்கும். நமக்கு தனி வட்டியோட தொகை தான் தேவை. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 வந்து ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது டிவிஷனாக மாறிடும். அப்போ 7a³ b⁴/5 அப்படிங்கிறதான் இந்த கொஷினோட தனி வட்டியாக இருக்கும். ஓகேங்களா. தனி வட்டிங்கிறது எவ்வளோ, 7a³ b⁴. ஆப்ஷன் சி அப்படின்றது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாங்க.
இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் மாதிரி இருக்கே சார், இது ஸ்கூல் புக்கில் இருக்கா சார் அப்படின்னா 7th 3rd டேர்மில் இருக்குங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்க சம் தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால், அப்போ தனி வட்டியாக தான் செலுத்தியிருக்காரு. 750ங்கிறது நமக்கான தனி வட்டி. அசலை காண்க. அசலுங்கிறது என்ன, பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னது அப்படியே எழுதிடலாம். 100% அப்படின்றது நமக்கு என்ன, அசல். இங்கே அசலை தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் பீன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 750 ரூபாய் கொடுத்துருக்காங்க. தனி வட்டிக்கு நேராக தனி வட்டியோட சதவீதம் எழுதணும். என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறதா. அப்போ 2 × 10 20ங்கிறது தனி வட்டியோட சதவீதமாக இருக்கும். இங்கே 20ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 750ல் இருக்க ஒரு ஜீரோவையும் அடிச்சிட்றீங்க. அதே மாதிரி இங்கே இருக்க 2 இருக்குது பார்த்தீங்களா, 2ஐயும் 100ஐயும் அடிக்கிற 2ஆல் 2 50 × 2 100. அப்போ இங்கே 1 ஆயிரும். 1ஐயும் பிரின்சிபலையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பிரின்சிபல் தான் கிடைக்கும். 50ஐயும் 75ஐயும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் 75 5ஆல் பெருக்கிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஜீரோவை போட்டுறேங்க. ஓகேங்களா, இதை ரொம்ப சிம்பிளாக பெருக்கலாம். 75 நம்ம எப்படி பிரிக்கலாம், 70 + 5ன்னு பிரிக்கலாங்களா. 70 5 கூட்டினா 75ன்னு கிடைக்கும். அதை நம்ம எந்த நம்பரால் பெருக்கிறோம், 5ஆல் பெருக்கிறோம். ஓகேங்களா, அப்போ 5ஆல் பெருக்கிறோம். 7 × 5 35. அப்போ 70 × 5 350ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 5ஆல் பெருக்கும்போது 25ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 75 5ஆல் பெருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ரெண்டுத்தையும் சிம்பிளாக கூட்டிடுங்க. 5 + 2 7 3 அப்படியே கீழே இறக்கிடலாம். 375ன்னு கிடச்சிருக்கு 5ஆல் பெருக்கும்போது. ஆனால் நமக்கு எதால் பெருக்கணும், 50ஆல் பெருக்கணும். அதில் ஒரு ஜீரோ இருக்கனால இங்கே நான் அந்த ஒரு ஜீரோவை போட்டுறேங்க. அப்போ நமக்கு அசலுங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்கு, 3750 ரூபாய் அப்படின்றது கிடச்சிருக்கு. எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டின்றது இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா, நான் எப்படி பெருக்கியிருக்கேன், 75 வந்து 70 + 5ன்னு பிரிச்சுக்கிட்டேன். 70 ஃபஸ்ட்டு 5ஆல் பெருக்கிறேன். அதே மாதிரி 5 + 5ஆல் பெருக்கிறேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 75 5ஆல் பெருக்கிற மாதிரி கிடச்சிரும். அதனால தான் நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி பெருக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். 375ன்னு கிடச்சி. நீங்கள் தனியாக பெருக்கினாலும் பிரச்சனை இல்லை. 75 5ஆல் பெருக்கணும்னாலும் 5 × 5 25க்கு 5 பேலன்ஸ் 2ன்னு தான் கிடைக்கும். 7 × 5 35 35 + 2 37 375 தான் கிடைக்குது. இப்படி தனியாக பிரித்தாலும் அதே தான் கிடைக்கும், மொத்தமாக மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். ஸோ 50ன்னு இருக்கனால நம்ம ஒரு ஜீரோவை சேர்த்துக்க வேண்டியதான். 3750 அப்படின்றது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. சீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு, அப்போ என்னங்கிறது 4 years 9.5% வட்டி வீதம், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்க 9.5ன்னு கொடுத்துட்டாங்க. தனி வட்டியாக, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 21280 செலுத்தினார். அப்போ தனி வட்டியாக தான் கொடுத்துருக்காரு. எனில் அசலை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், எப்பயும் சால்வ் பண்ணுற போல தான். அசலுங்கிறத நான் 100%ன்னு வச்சுக்கிறேன். நமக்கு அசலோட தொகை தான் தேவை. ஸோ எனக்கு தெரியாது, அதனால் நான் பீன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு கீழே எனக்கு தனி வட்டியோட தொகை தெரியும். எவ்வளோ, 21280ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேராக தனி வட்டியோட சதவீதத்தை எழுதணும். 4ஐயும் 9.5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தனி வட்டியோட சதவீதம் கிடைக்கும். 9.5 நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேங்க. 4 × 5 20க்கு 0 பேலன்ஸ் 2. 9 × 4 36 36 + 2 38. நமக்கு பாருங்கள் 9.5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்க மாதிரி நானும் தள்ளி புள்ளி வச்சிட்றேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 38.0. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஜீரோக்கு வேல்யூ இல்லை. ஸோ நமக்கு தனிவட்டியோட சதவீதங்கிறது பார்த்தீங்கன்னா 38%. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணுங்கள். சதவீதத்தை லெஃப்ட் சைட்லேயும் தொகையை ரைட் சைட்லேயும் எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 19வது வாய்ப்பாடால் அடிக்கிறேங்க. ஓகேங்களா, 2 19 38. 21ல் பார்த்தீங்கன்னா ஒரு 19 இருக்குங்க. 29ல் 19 போச்சுன்னா பேலன்ஸ் 2, நமக்கு 22ன்னு ஆயிரும். 22லேயும் நமக்கு ஒரே ஒரு 19 தான் இருக்குது. 22ல் 19 மைனஸ் பண்ணால் நமக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ 38ன்னு மாறிடும். 38ல் பார்த்தீங்கன்னா 2 19 இருக்குங்க. ஓகேங்களா, 2 19 இருக்குது. இங்கே இருக்க ஜீரோவை அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா, இப்போ 2ஐயும் 1120 2ஆல் அடிக்கிறேன். 2 2
5 × 2 10, பேலன்ஸ் 1 போக்கும்போது நமக்கு 12 ஆயிரும். 12ல் பார்த்தீங்கன்னா 6 2 இருக்குங்க, 6 2 12, அந்த 0 அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ 100ஐயும் 560ஐயும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி 1ஐயும் பிரின்சிபலையும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணும். 1 × பிரின்சிபலை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பிரின்சிபல்னு கிடைக்கும். அதை லெஃப்ட் சைடில் எழுதுகிறேன். 560ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். சிம்பிளாக 560 எழுதிக்கோங்க. 56 1ஆல் பெருக்கும்போது 56 தான் கிடைக்கும். 100ல் இருக்க 2 0வை சேர்த்து விட்டுருங்க. அப்போ நமக்கு இந்த கொஷனுக்கான பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 56,000. ஆப்ஷன் சி அப்படின்றது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட், மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், இங்கிலீஷ் கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள் மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஷினை பாருங்கள், அரவிந்த் என்பவர் ரூபாய் 8,000 ஆகாஷ் என்பவரிடம் இருந்து, அப்போது 8,000ங்கிறது நமக்கான பிரின்சிபல், 7% தனி வட்டிக்கு கடனாக பெற்றார். இப்போ வட்டி வீதங்கிறது பார்த்தீங்கன்னா 7%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 7%, 2 ஆண்டுகள் முடிவில், அப்போ என்னங்கிறது 2 இயர்ஸ். அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னங்க, அமௌண்ட்டுங்கிறது அசலையும் வட்டியையும் கூட்டிக்கிட்டால் நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். இதை நான் அப்படியே பர்சன்டேஜுக்கு மாற்றிடுறேன். எல்லாத்தையும் பர்சன்டேஜ் எழுதுங்க. அமௌண்ட்டு பர்சன்டேஜ், பிரின்சிபல் பர்சன்டேஜ் ப்ளஸ் தனி வட்டியோட பர்சன்டேஜ். அசல் பர்சன்டேஜுங்கிறது எப்போதுமே நம்ம கடன் வாங்குகிற தொகையாக இருக்கட்டும், கடன் கொடுக்குற தொகையாக இருக்கட்டும் 100% இருக்கும். தனி வட்டியோட சதவீதங்கிறது எண்ணையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. எண் வந்து 2 இயர்ஸ், 6 வந்து 7%. அப்போ 2 × 7 14%. அதுதான் நமக்கான அமௌண்ட் பர்சன்டேஜாக இருக்கும். 2த்தையும் ஆட் பண்ணுங்கள். 100 + 14 114%ங்கிறத நமக்கான அமௌண்ட்டோட சதவீதமாக இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க, நமக்கு தேவையானது கிடச்சிச்சு. இன்னும் எப்பயும் போல் ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கலாம். 100% அப்படிங்கிறது நமக்கான அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டுக்கான வேல்யூ தொகை என்னன்னு தெரியணும். அமௌண்ட்டுக்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 114%ன்னு கண்டுபிடிச்சோங்க. ஓகேங்களா, சிம்பிளாக 100ல் இருக்க 2 0வையும் 8,000ல் இருக்க 2 0வையும் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு 114ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருங்க. 114 8ஆல் பெருக்கிடணும். 4 × 8 32, 32க்கு 2, பேலன்ஸ் 3. 1 × 8 8, 8 + 3 11, 11க்கு 1, பேலன்ஸ் 1. இப்போ 8ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8ன்னு கிடைக்கும். அது கூட 1 ஆட் பண்ணும்போது 9. அப்போது 912ன்னு கிடைக்குது. ஆக்சுவலி நல்லா நோட் பண்ணுங்கள், நம்ம 8ஆல் தான் பெருக்கியிருக்கோம். நமக்கு பேலன்ஸ் இருக்கிற நம்பர் பாருங்கள் 80ன்னு இருக்குது. ஸோ அந்த 80ல் இருக்க 0வை தூக்கி அப்படியே இதில் போட்டுறீங்க. அப்போ நமக்கான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 1ஐயும் அமௌண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அமௌண்ட்டு தான் கிடைக்கும். அமௌண்ட்டுங்கிறது எவ்வளோ, 9,120ன்னு கிடச்சிருங்க. நமக்கு ஆப்ஷன் சிங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, ஒரே ஸ்டெப்பு தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாடலில் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த பர்சன்டேஜை வச்சு தனி வட்டியை ஒரு வழி பண்ணிடலாங்க. ஓகேங்களா, அமௌண்ட்டுங்கிறது 9,120. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே டைப்பில் காலம் டியூரேஷன் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். இதுவும் அதே டைப்பில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக தான் சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக ரூபாய் 15,000 10% தனிவட்டி என்ற விதத்தில் கடனாக பெற்றார். அப்போ கடனாக வாங்குகிற தொகையை நான் என்னன்னு சொன்னேன், அசல்னு சொன்னேன். எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா அது நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவர் ரூபாய் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார். அப்போ இந்த நமக்கு 9,000ங்கிறது என்ன பாருங்கள், வட்டி. அப்போ எதோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்ருக்கோம், தனி வட்டி டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம். ஸோ வட்டின்றது தனி வட்டி. கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுக. என்னன்றதை நமக்கு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, எப்பயும் போல தான் சால்வ் பண்ண போகிறோம். 100%ங்கிறது நமக்கான அசலுங்க. ஓகேங்களா, அசல் எவ்வளோ, 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, தனி வட்டி கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் எவ்வளோ,
9000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. தனிவட்டிக்கு நேராக தனிவட்டியோட சதவீதம் எழுதணும். தனிவட்டியோட சதவீதங்கிறது என்ன சொன்னேன், எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுன்னு சொன்னோம். எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆறு பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 10ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேங்க. ஓகேங்களா, 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 10ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி 9000ல் இருக்க 3 ஜீரோவையும் 15000ல் இருக்க 3 ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேங்க. ஓகேங்களா, அதே மாதிரி 15ஐயும் 10ஐயும் 5ஆல் அடிக்கிறேன். 2 × 5 10, 3 × 5 15. ஓகேங்களா, இப்போ 3ஐயும் 9ஐயும் 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3 × 3 9. கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். எண்ணையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எண்ணுன்னு கிடைக்கும். அதே மாதிரி 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6ன்னு கிடைக்குங்க. நல்லா நோட் பண்ணுங்கள், நான் எல்லாமே இதை சுற்றி தான் அடிச்சிருக்கேன். நான் எங்கிட்டலாம் ஆரோ போடுறனோ அந்த சைடில் தான் அடிக்கணும். கிராஸில் இருந்தால் மட்டும் பெருக்கணுங்க. ஓகேங்களா, இங்கே இருக்க எண்ணையும் இங்கே இருக்க 1ஐயும் தான் மல்டிப்ளை பண்ணி எண்ணுன்னு எழுதியிருக்கேன். இங்கே இருக்க 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி தான் 6ன்னு எழுதியிருக்கேன். ஸோ கிராஸில் இருந்தால் அடிச்சிடக்கூடாது, மீதி எந்த சைடில் இருந்தாலும் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா, கிராஸில் இருந்தால் பெருக்கல், ஏன்னா கிராஸ் சிம்பிளுங்கிறது நமக்கு பெருக்களோட இந்த தானே குறிக்கும், பெருக்களோட சிம்பிளை தானே குறிக்கும். அதனால் கிராஸில் இருந்தால் மட்டும் அடிக்கக்கூடாது, பெருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டிற்கு 6% தனிவட்டியில் ரூபாய் 6720 உயரும்? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷினில் அசலுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 5600 பிரின்சிபலுங்கிறது 5600. நமக்கு பிரின்சிபலை விட எப்பயுமே அதிகமானதாக போச்சுன்னா, அதிகமாக 5600க்கு மேலே தான் போயிருக்கு. அப்படி போச்சுன்னா அது வந்து நமக்கான அமௌண்ட்டு மொத்த தொகையாக இருக்குங்க. ஓகேங்களா, மொத்த தொகைங்கிறது பார்த்தீங்கன்னா 6720. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6% கொடுத்துருக்காங்க. நமக்கு எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க, என்னன்னு தான் கேட்குறாங்க. நமக்கு மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன், அமௌண்ட்டுங்கிறது அசலையும் வட்டியையும் கூட்டணும்னு சொன்னேன். இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்க. அப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், தனிவட்டி கிடைக்கும். 6720 இருந்து 5600 மைனஸ் பண்ணால் நமக்கான தனிவட்டி கிடைக்கும். 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0 கிடைக்கும். 2லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். 7லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். 6லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்கிற தனிவட்டிங்கிறது எவ்வளோ, 1120. இதை வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அசலுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் சொன்னேன், 100%ன்னு சொன்னேன். அசலோட அமௌண்ட் எவ்வளோ, 5600 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நம்ம தனிவட்டி எவ்வளோ ஃபைன் பண்ணோம், 1120 ரூபான்னு ஃபைன் பண்ணோம். அதுக்கு நேராக தனிவட்டியோட சதவீதம் எழுதணும். எண்ணையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறது தான் தனிவட்டியோட சதவீதம். எண் வந்து தெரியாது, ஆர் வந்து 6% கொடுத்துருக்காங்க. 100ல் இருக்க 2 ஜீரோவையும் 5600 இருக்க 2 ஜீரோவையும் அடிச்சிட்றேங்க. இப்போ 56ஐயும் 1120 அடிக்கிறேன். 56 2ஆல் பெருக்கும்போது 112ன்னு கிடைக்கும். அப்போ நான் 56 அடிக்கிறேன். ஒரு 56 2 56 112. அப்படியே அந்த ஜீரோவை வச்சிடுறேன், 20ன்னு ஆயிருங்க. இப்போ 6ஐயும் 20ஐயும் அடிக்கிறேன் 2ஆல். 3 × 2 6, 10 × 2 20. அப்போ கிராஸில் பெருக்கணும். n × 3 இருக்குது, அதை 1ஆல் பெருக்கும்போது 3n கிடைக்கும். அதே மாதிரி 1ஐயும் 10ஐயும் பெருக்கும்போது 10ன்னு கிடைக்குங்க. நமக்கு என்னோட வேல்யூ தான் தேவை. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3ஐ டிவிஷனுக்கு கொண்டு போயிடலாம். 10ல் எத்தனை 3 இருக்குதுன்னு பாருங்கள். 3 × 3 9ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, 3 டைம் அடிக்கலாம். 3 × 3 9. 10ல் 9 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன, 1 இருக்குங்களா, அதை மேலே போட்டுருங்க. நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோம், 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அதை 1ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ 3 1/3ங்கிறது இந்த கொஷினான எண்ணாக இருக்கும். ஓகேங்களா, என்னங்கிறது 3 1/3 இயர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாங்க, ஆண்டுக்கு 13% தனிவட்டி வீதத்தில். அப்போ தனிவட்டி வீதம் 6ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13%ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தொகை 16500 ஒரு தொகைங்கிறது நமக்கு ஒன்றும் இல்லை, பிரின்சிபல் அசல் தொகை தான் 16500 இலிருந்து எத்தனை ஆண்டுகளுங்கிறது நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க. 22935 உயரும், ஆக மாறும், ஆக தரும்,
ஆகிறது இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த கொஷினில் டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 22,935. அப்போது டோட்டல் அமௌண்ட்டில் இருந்து அசலை மைனஸ் பண்ணால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்க. டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது 22,935, அசலுங்கிறது 16,500. ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள், 35 அப்படியே வந்துடும். ஏன்னா 0ல் நம்பரை மைனஸ் பண்ணும்போது அந்த நம்பர் அப்படியே வந்துடும். 9லேருந்து 5 மைனஸ் பண்ணால் நமக்கு 4ன்னு கிடைக்கும். 2லேருந்து 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கிக்கிறேன். அப்போ இங்கே 1ன்னு மாறிடும், 2ன்னு இருக்கிறது 12ன்னு மாறிடும். 12லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 6ன்னு கிடைக்குங்க. அப்போ நமக்கான தனிவட்டி பார்த்தீங்கன்னா 6,435ன்னு கிடச்சிருங்க. தனிவட்டிங்கிறது 6,435. இது இப்போ ரொம்ப சிம்பிள் தாங்க. நமக்கு 100%ங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? 100%ங்கிறது அசல் பார்த்தீங்கன்னா 16,500 கொடுத்துருக்காங்க. நமக்கான தனிவட்டி பார்த்தீங்கன்னா 6,435ன்னு கிடச்சிருக்கு. அதுக்கு நேராக தனிவட்டியோட சதவீதம் எழுதணும். எண்ணையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதா தனிவட்டியோட சதவீதம். எண் தெரியாது, 6 வந்து 13% கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிம்பிள். 100ல் இருக்க 2 0வையும் 16,500ல் இருக்க 2 0வையும் அடிச்சிடுறீங்க. ஓகேங்களா? நான் இப்போ 5ஆல் சிம்பிளை பண்ணுறேன். 165ஐயும் 6,435 5ஆல் அடிக்கிறேன். 3 × 5 15. 16ல் 15 போச்சுன்னா பேலன்ஸ் 1, இங்கே 15ன்னு மாறிடுச்சு. அதே தான் 3 × 5 15. 6ல் ஒரு 5 இருக்குது, பேலன்ஸ் 1, 14ன்னு மாறிடும். 14ல் பார்த்தீங்கன்னா 2 5 இருக்குது, 2 × 5 10, பேலன்ஸ் 4. 43ல் 8 5 இருக்குங்க, 8 × 5 40, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3. 35ல் 7 5 இருக்குங்க. 33ஐயும் 1287ஐயும் அடிக்கிறேன். 11ஆல் அடிக்கிறேன். 3 11 33, 1 11 11. 12ல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 11 தான் இருக்குது. 12லேருந்து 11 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 1, அப்போ 18ன்னு ஆயிரும். 18ல் பார்த்தீங்கன்னா ஒரு 11 தான் இருக்குது. 11 போச்சுன்னா 18ல் 11 போச்சுன்னா பேலன்ஸ் 7. ஓகேங்களா? பேலன்ஸ் 7. 77ல் எத்தனை 11 இருக்குது? 7 11 இருக்குங்க. ஓகேங்களா? 77ல் 7 11 இருக்குது. இப்போ நான் 13ஐயும் 117ஐயும் டிவைட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள். நமக்கு இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போது 3 எந்த நம்பரால் பெருக்கும்போது 7ன்னு முடியும்னு பாருங்கள். அப்படி கண்டுபிடிச்சா ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். 3 × 9 27ன்னு முடியுது. ஸோ நான் 13 9ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா 3 × 9 27ன்னு சொன்னேன். ஸோ 9ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 3 × 9 27க்கு 7, பேலன்ஸ் 2. 1 × 9 9, 9 + 2 11, 117ன்னு கிடைக்கிது. அப்போது 13ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா கட் பண்ணலாம். 1 13 13, 9 13, 117ங்க. இங்கே ஒரு 3 இருக்குது, 9 இருக்குது. ஸோ 3ஆல் கட் பண்ணுறேன். 1 3 3, 3 × 3 9. நமக்கு எல்லாமே கேன்சல் ஆகிட்டு எண்ணும் 3 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ எண்ணுங்கிறதுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்க போகுது? 3 இயர்ஸ் அப்படின்றதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? டிவைட் பண்ணுறதுக்கு நமக்கு டேபிள்ஸ் ரொம்ப முக்கியங்க. டேபிள்ஸ் மட்டும் பேசிக்காக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு ஸ்கொயர் வேல்யூ, க்யூப் வேல்யூ தேவைங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக். 1ல் இருந்து 25 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூவும், 1ல் இருந்து 25 வரைக்கும் க்யூப் வேல்யூவும், கன எண்ணும் வர்க்க எண்ணும் படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் நம்பரும் நோட்டில் எழுதி வச்சுருங்க. ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கூட்டு வட்டி டாப்பிக்கு நம்ம அந்த ஸ்கொயர் வேல்யூ, க்யூப் வேல்யூவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நம்ம லாஸ்ட் கொஷின் பார்த்தோங்களா, அதே மாதிரி மாடலில் இந்த கொஷின் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க்குங்க. ஓகேங்களா? இந்த ஹோம்ஒர்க்கை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கொஷின் பார்த்துக்குங்க. நமக்கான ஹோம்ஒர்க் பாஸ் பண்ணி வீடியோவை நோட் பண்ணி கொஷின் நோட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் எழுதி கமெண்ட்டில் பதிவு இடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸியான மாடல் தாங்க. நமக்கு 2 பிரின்சிபல், 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு இயர் கொடுத்துட்டு மற்றொரு இயர் என்னன்னு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டிற்கு 8% வழங்கப்படும் தனிவட்டியும். அப்போ 3000 ரூபாய் 8%க்கு ஒரு தனிவட்டி கொடுக்குறாங்க. அந்த தனிவட்டியும் ரூபாய் 4000 அசலுக்கு 12% 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனிவட்டியும் நிகராகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தனிவட்டி வந்து ஈக்குவல். நல்லா நோட் பண்ணுங்கள். 4000 ரூபாய் 12% 4 வருஷம்
இருக்குது. அதேமாதிரி 3000 ரூபாய் 8% எத்தனை வருஷத்துக்கு கிடைக்கிற தனி வட்டி ஈக்குவல்ன்றதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுத்தோட தனி வட்டியும் ஈக்குவல் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா? தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? PNR/100. பிரின்சிபலுங்கிறது ஃபஸ்ட் இதுக்கான பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. என் வந்து நமக்கு தெரியாது. ஆர் வந்து 8% கொடுத்துருக்காங்க. PNR/100 இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 4000 ரூபாய் 12% 4 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டிக்கு நிகர்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ அசல் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய், என் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ், ஆர் பார்த்தீங்கன்னா 12% பை 100. பாருங்கள், ரெண்டு சைடுமே சேம் நம்பர் இருந்தால் கட் பண்ணி விட்டுலாங்க. 100 100 இருக்குது. ஏன்னா இது கிராஸில் பண்ணும்போதும் மல்டிப்ளிகேஷனில் போயிடும், இது டிவிஷனில் இருக்கும். ஸோ கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி 3000 இருக்க 3 ஜீரோவையும் 4000 இருக்க 3 ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்க 4ஐயும் 8ஐயும் கட் பண்ணுறேன் 4ஆல். 1 4 4 2 4 8ங்க. ஓகேங்களா? இங்கே இருக்க 2ஐயும் இங்கே இருக்க 12ஐயும் 2ஆல் கட் பண்ணுறேன். 1 2 2 6 2 12. இங்கே இருக்க 3ஐயும் இங்கே இருக்க 6ஐயும் கட் பண்ணுறேங்க. 1 3 3 2 3 6. நமக்கு பேலன்ஸ் பாருங்கள், இங்கே எண் மட்டும்தான் இருக்குது. இதில் 4 × 2 இருக்குங்க. அப்போ எண்ணுங்கிறது எவ்வளோ கிடைக்கும்? 4 × 2 8. அப்போ 8 வருஷங்கிறதான் நமக்கான ஆன்சர். 3000 ரூபாய்க்கு 8% வட்டி வீதத்தில் 8 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டியும், 4000 ரூபாய்க்கு 12% வட்டி வீதத்தில் 4 வருடங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் சேமாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் 8 இயர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோங்க. ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். கொஷினை பாருங்கள். பின் வரும் வட்டி வீதத்தில் எது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நமக்கு ஆர் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ரூபாய் 2000 அசலுக்கு, அப்போ பிரின்சிபலுங்கிறது நமக்கு 2000 ரூபாய். ஆர் நம்ம என்னன்றதை ஃபைன் பண்ண போகிறோம். ஓராண்டுக்கு, அப்போ என்னங்கிறது 1 இயர். ரூபாய் 200 தனி வட்டியாக, அப்போது 200 ரூபாங்கிறது தனி வட்டி ஆக கொடுக்கக்கூடியது என்ன வட்டி விதத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், எப்பயும் போல் நம்ம சால்வ் பண்ணுறதாங்க. அதே ஃபார்மெட் தான். 100% அப்படிங்கிறது அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான தனி வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 200 ரூபாய்னு கிடச்சிருக்கு. தனி வட்டிக்கு நேராக தனி வட்டியோட சதவீதம் எழுதணும். எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணணும். எண் பார்த்தீங்கன்னா 1 இயர், 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 6னே எழுதிக்கிறேன். 100 இருக்க 2 ஜீரோவையும் 2000 இருக்க 2 ஜீரோவை கட் பண்ணி விட்டுறேன். 20 இருக்க 1 ஜீரோவையும் 200 இருக்க 1 ஜீரோவை கட் பண்ணி விட்டுறேன். 2ஐயும் 20ஐயும் 2ஆல் அடிக்கிறேன். 2 2 10 × 2 20. அப்போ நமக்கான ஆர் பார்த்தீங்கன்னா 10%ங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 10% தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? நம்ம எண்ணும் இப்படி தான் கால்குலேட் பண்ணோம், ஆரும் இதே மாதிரி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். தனி வட்டியும் இப்படி தான் கால்குலேட் பண்ணோம், மொத்த தொகையும் இதே மாதிரி தான் கண்டுபிடிச்சோம், அசலும் இப்படி தான் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த 2 ஃபார்மெட், நம்ம கொடுக்குற ஃபார்மெட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஃபார்மெட்டு? 100%ங்கிறது என்ன சொல்லியிருந்தோம்? அசல்னு சொல்லியிருந்தோம். தனி வட்டி ஆச்சு சம்மு சால்வ் பண்ணால் தனி வட்டியையும் தனி வட்டியோட சதவீதத்தையும் எழுதிக்கணும். தனி வட்டியோட சதவீதங்கிறது என்ன? எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ண சொன்னோம். இது ஒரு ஃபார்மேட். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் ஃபார்மேட் என்ன சொன்னோம்? அதே தான். 100%ங்கிறது அசல். மொத்த தொகை கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகையோட பர்சன்டேஜ் எழுதணும். மொத்த தொகையோட பர்சன்டேஜ் என்ன சொன்னோம்? 100 + NR. 100ங்கிறது என்ன? பிரின்சிபலோட பர்சன்டேஜ். ப்ளஸ் என்ஆருங்கிறது என்ன? தனி வட்டியோட பர்சன்டேஜ். இந்த 2 ஃபார்மேட்டை வச்சு தான் நம்ம சம்ஸு சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. பாட்சா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 8000 கடனாக பெற்றார். அப்போ கடனாக வாங்க தொகைன்றதை நம்ம அசல்னு சொல்லியிருந்தோம். பிரின்சிபலுங்கிறது 8500 3 ஆண்டுகள் கழித்து, அப்போ என்னங்கிறது 3 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ரூபாய் 11050 கடனை செலுத்தி கடனை அளித்தார். அசலை விட கூட போயிருக்கு. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? மொத்த தொகையாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணால் வட்டி கிடைக்கும். மொத்த தொகைங்கிறது 11050ன்னு கொடுத்துருக்காங்க. அசலுங்கிறது 8500ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு தனி வட்டி என்னன்னு தெரியும். 50 அப்படியே வந்துடும். 0ல் 5 கடி ஆகாது. ஸோ நான் இங்கேருந்து கடன் வாங்கிக்கிறேன். இங்கே 10லேருந்து 1லேருந்து 0ன்னு மாறிடும். 0 இருக்கிறது 10ன்னு மாறிடும். இப்போ 10லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 5ன்னு கிடைக்கும்.
10லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். அப்போ 2550ங்கிறது நமக்கான தனிவட்டியாக இருக்கும். ஓகேங்களா? அசலுங்கிறது 100%. அப்போ 100%க்கு நேரம் அசல் எழுதணும். 8500 ரூபாய். நமக்கு இதுக்கான தனிவட்டி என்ன கண்டுபிடிச்சோம்? 2550ன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கு நேராக தனிவட்டியோட சதவீதம் எழுதணும். என்னையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறது தனிவட்டியோட சதவீதம். நமக்கு 6 தெரியாது. என் வந்து 3 இயர்ஸ். 100ல் இருக்க 2 0வையும் 8500ல் இருக்க 2 0 அடிச்சிடுறேன். 85ஐயும் 2550ஐயும் 5ஆல் அடிக்கிறேன். 17 × 5 85. 51 × 5 255. ஸோ அந்த 0 அப்படியே கீழே போட்டுற 0. 7 எதோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1ன்னு முடியும்? 3ஓட மல்டிப்ளை பண்ணும்போது தான் முடியும். ஸோ நான் வந்து 17 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 17 × 3 51 தான் கிடைக்கும். அப்போ ஒரு 17 17 30 17 510ன்னு கிடைக்குங்க. 3ஐயும் 30ஐயும் 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3 10 × 3 30. அப்போ நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பாருங்கள், 10%. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படின்றது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? 10%ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நம்ம லாஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண பார்த்தீங்களா, எக்ஸாக்ட்லி அதே மாடலில் ஒரு கொஷின். ஓகேங்களா? அதே கொஷின் தான். ஓகேங்களா? அதே கொஷினை இந்த கொஷினை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சதீஷ்ன்றவர் ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் 52,000 கடனாக வாங்குறாரு. 4 வருஷம் கழிச்சு 79,040 திரும்பி கொடுத்து கடனை முடிச்சிடுறாரு. அவர் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருப்பார் அப்படின்றத கொஷின். ஸோ இந்த கொஷினை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, அசல் ரூபாய் 46,000. அப்போ அசலுங்கிறது அசல் பிரின்சிபல்னு எடுத்திருந்தோம், பி அப்படின்ற டினோட்டில் எழுத்திருந்தோம். இப்போ பிங்கிறது 40,000. 1 ஆண்டுகள் 9 கால மாதத்திற்கு. இவ்வளோ நேரம் நமக்கு பிரச்சனையே இல்லாமல் சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்ன சார் பிரச்சனை இங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மந்தில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே பர் இயருக்கு, அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் இயருக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க மந்த்தை நம்ம இயருக்கு கால்குலேட் பண்ணோம். 1 இயர் அப்படிங்கிறது 12 மாதங்க, ப்ளஸ் 9 மாதம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அந்த 9 ஆட் பண்ணிடுங்க. 9 ஆட் பண்ணால் நமக்கு மொத்தம் எத்தனை மாதம்? 12 + 9 21 மாதம். 21 மாதத்தை எப்படி சார் நம்ம இயருக்கு மாற்றுறது அப்படின்னா, 1 இயருக்கு எவ்வளோ மந்த்து? 12 மாதம். கரெக்டுங்களா? அந்த 12ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு வருஷத்துக்கு மாறிடும். இதை நான் 3ஆல் அடிக்கிறேன். 7 × 3 21, 4 × 3 12. அப்போ நமக்கு என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 7/4 இயர். ஓகேங்களா? 7/4 இயர். 1 இயர் 9 மந்த்னு கொடுத்ததை 7/4 இயருக்கு மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மொத்த தொகை 52,440ன்னு கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணால் வட்டி கிடைக்கும். 52,440 இருந்து 46,000 நான் மைனஸ் பண்ணுறேங்க. 46,000 மைனஸ் பண்ணுறேன். 440ங்கிறது அப்படியே வந்துடும். கரெக்டுங்களா? 2ல் 6 போகாது. ஸோ இங்கேருந்து கடன் வாங்குகிறேன். 5லேருந்து 1 கடன் கொடுத்தா இங்கே 4,000. 2ங்கிறது 12,000. 12லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 6ன்னு கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா 6,440ங்கிறது நமக்கான வட்டி. கரெக்டுங்களா? இப்போது நமக்கு தேவையானது கிடச்சிச்சு, அதை வச்சு சால்வ் பண்ணுறேன். 100%ங்கிறது நமக்கு 46,000. 100%ங்கிறது 46,000ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 6,440ன்னு கண்டுபிடிச்சோம். நமக்கு எண் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7/4ன்னு கண்டுபிடிச்சோம். 6ங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ 2 0க்கு 2 0 அடித்து விட்டுறேன். 460 இருக்க ஒரு 0வையும் 6,440 இருக்க ஒரு 0வையும் அடித்து விட்டுறேன். ஓகேங்களா? 644 7ஆல் கட் பண்ணுறேன். இங்கே 7 இருக்குங்களா, இந்த 7ஆல் 1 7 9 × 7 63ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 14,000. 14 பார்த்தீங்கன்னா 2 7 இருக்குங்க. ஓகேங்களா? 2 7 இருக்குது. அப்போ 46 92ன்னு இருக்குது. நான் 46ஆல் அடிக்கிறேன். 46 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 92ன்னு கிடைக்கும். ஸோ 1 46 46, 2 46 92. 1ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே 6/4 இருக்குது. இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் அதே டேம் தான் வரும். ஏன்னா இங்கே 1 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 6/4ன்னு கிடைக்கும். இங்கே இருக்க 1ஐயும் கிராஸில் இருக்க 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ டிவிஷனில் இருக்க 4 வந்து ஈக்குவல் டர்ன்ஸ் இருக்கும்போது
மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 4 × 2 அப்படின்றது நமக்கான ஆன்சர். 4 × 2 8% அப்படிங்கிறது இந்த கொஷினோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதமாக இருக்கும். ஓகேங்களா, 8% இந்த கொஷினோட ஆன்சர். இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தர்றேன். ஓகேங்களா, அந்த சம்மையும் ஆன்சரில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கொஷினை ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா 2 years 3 monthsனு கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 வருஷங்கிறது எவ்வளோ மாதம்? 12 + 12 24 மாதம். அவங்களே ஒரு எக்ஸ்ட்ரா 3 month கொடுத்துருக்காங்க, 3 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ மொத்த மந்த் வந்தீங்கன்னா 27 month. நானே ஹிண்ட்டு கொடுத்துட்டேன். இந்த 27 month இயருக்கு மாற்றிட்டு அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணிங்கன்னா வட்டி கிடைக்கும். அந்த வட்டியை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசி மாடலுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கல, கடைசி மாடல். ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் தனிவட்டி வீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இவங்க எவ்வளோ மடங்கு சொல்லியிருக்காங்க? 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா? எப்பொழுதுமே மடங்கு சம் கொடுத்துட்டாங்கனாலே 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 மடங்கு அப்படின்னு இருக்குங்களா? மடங்குக்கு பதிலாக நான் 100ன்னு எடுத்துக்கிறேங்க. அப்போ 1ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 1 மடங்குன்னு இருக்கும். மடங்குக்கு பதிலாக நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1 × 100 எழுதிக்கிறேன். நமக்கு கொடுத்துருக்க வருஷம் இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்களா? அதால் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருங்க. ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். நல்லா நோட் பண்ணுங்கள். நமக்கு எவ்வளோ மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து 1 எப்போதுமே மைனஸ் பண்ணுறோம். 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 மடங்குன்னு கிடைக்கும். மடங்குக்கு பதிலாக நான் × 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, × 100 எப்பொழுதுமே × 100 மடங்குன்னு வந்துட்டுனாலே × 100ன்னு எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்க என்னால் டிவைட் பண்ணிடுங்க. 1 4s are 4, 25 4s are 100. இப்போ 25 × 4 100. அப்போ நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 25%. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இவ்வளோ கொஷின் தாங்க நம்மளோட தனிவட்டியில் ஸ்கூல் புக்கில் இருக்க மாடல்ஸ். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சியில் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷினை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மேக்ஸ் வித் எம் மதன். மேக்ஸ் மதன். ஓகேங்களா, தேங்க்யூ.